அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டுட்ருக்கோங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு பணம்ங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறிக்கு பின்னாடி தான் ஓடுது. ஏன்னு கேட்டால், பணம் இல்லாமல் நம்மளுக்கு வீட்லேயும் சரி உலகத்துலேயும் சரி ஒரு அணுவும் அசையாது. இது மறுக்கப்படாத உண்மை. அப்படிப்பட்ட பணமானது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துக்குள்ளே எப்பயுமே இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு விஷயங்கள், சின்ன ஒரு மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே பணப்பழக்கம் இருக்குங்க. இதை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் பாதாளம் வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில், இந்த ஒரு காலத்தில் பணம்ங்கிறது எல்லா இடத்துக்கும் போகுங்க. பணம் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல வழியில் சம்பாதிச்சாலும் பணமானது நம்மக்கிட்ட நிலச்சி நிற்குதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா, 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நபருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்குது. அன்றாட செலவுக்கு நம்ம நார்மல் ஒரு ரொட்டீன் ஒரு லைஃப் வாழ்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இருக்குது. ஆக மொத்தம் எல்லாருக்குமே பணம்ங்கிறது எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்தில் பணங்கள் ஒரு தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி பணமானது தட்டுப்பாடு இல்லாமல் என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் பணம் வரவறதுக்கு ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரமாக செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப நீங்கள் அலையணும், பூஜைகள் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் அதுவும் ரொம்பலாம் செலவு செஞ்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது. உங்கள் வீட்டில் சமையல் அறையில் கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம செஞ்சோன்னா நிச்சயம் பணப்புழக்கம்ங்கிறது நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல பணமானது ஃப்ளோ ஆகுங்கிறது நீங்களே அதை நீங்கள் செய்ய உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்குறது 2 எளிய தாந்திரிக பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி நேர்மறை ஆற்றல்கள் இருக்கோ அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல்களும் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையுமே இருக்குங்க. அப்படி நேர்மறை ஆற்றலை நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோன்னா, நமக்கு சுற்றிலுமே நெகட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்தவித விளைவுகளும் ஏற்படாதுன்னு ஒரு சாஸ்திரமே சொல்லுது. அப்படி நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சமாக ரொம்ப எப்பவுமே எந்த இடத்துல ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பூஜை அறை, இன்னொன்று சமையலறை தான். இந்த 2 இடமே எப்பயுமே நம்ம வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி வாசம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட சமையலறையில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டை தாங்க. இந்த பட்டையானது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். இந்த பட்டை ரொம்ப அதிகபட்சமான, ரொம்ப அற்புதமான நேர்மறை ஆற்றல்கள் அதிகமான உள்ள ஒரு பொருளாக கருதப்படுதுங்க. இந்த பொருள் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும்னு ஒரு சாஸ்திரங்களே சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த பட்டையை வச்சு மகாலட்சுமி அம்சம் கொண்ட இன்னொரு பொருள், நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற இன்னொரு சின்ன ஒரு பொருள், வேறு ஒன்றுமே இல்லைங்க, சர்க்கரை. அந்த சர்க்கரையும் நம்ம இந்த பட்டையும் சேர்ந்து நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கிச்சனில் அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே இருக்காதுன்னு ஒரு ஐதீகம். நம்ம பணம் வரத்துக்காக, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நீங்கள் வீட்டில் பண்ணாலுமே இது ஒரு சின்ன ஒரு எளிய தாந்திரிகம். ஒரே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு சர்க்கரை, ரொம்ப அதிகம்லாம் நீங்கள் சுகர் சர்க்கரை போடணும் சேர்த்துக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதில் ஒரே ஒரு துண்டு பட்டையை மட்டும் நீங்கள் தூக்கி மேலே வச்சுருங்க. இதை ஒரு ஓரமாக நீங்கள் கிச்சனில் வச்சுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். இது மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 3 மாதம் கழித்து மாற்றினாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு உள்ள உங்கள் வீட்டில் இருக்க பணப்பழக்கங்களும் பண மாற்றங்களும் உங்களுக்கே தெரிய வருங்க. நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, இது மாதிரி பண்ணோம் நல்ல பலன் கிடச்சிச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ அடுத்தபடியாக பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு தேவையானது இதே பட்டை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டை தான் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள். பட்டையில் நமக்கு மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நம்ம நிறைய வீட்டில் சின்ன பூஜைகள் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு இந்த பட்டையானது மகாலட்சுமி அம்சங்கிறதுனால அதிக அளவில் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பட்டையை உங்கள் வீட்டோட மிக்சி ஜாரில் போட்டு சின்ன பீஸ், ரொம்ப அதிக அளவுலலாம் தேவைப்படாதுங்க,
சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைஸ் பவுடர் மாதிரி வரும். அந்த பொடியில் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியான அளவுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த பட்டை பொடி எடுத்துக்கோங்க. உங்களுடைய வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் போயிடணும். வீட்டில் அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கணும். இவ்வளோ தான். உங்கள் கையில் உங்கள் வீட்டில் எவ்வளோ ரூபாய், அதிகபட்ச ரூபாய் ஒரு 500 ரூபாயாக இருக்கலாம், 200 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம். எங்கள் கிட்டே இவ்வளோ 500 ரூபாய் 200 ரூபாய்லாம் இல்லைம்மா அப்படின்னா ஒரு 50 ரூபாய் உங்கள் கிட்டே இருந்தால் கூட போதுங்க. அந்த பணத்தை, அதாவது எது உங்கள் கிட்டே அதிகபட்ச தொகை இருக்கோ அந்த தொகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு 500 ரூபாய் நோட்டு கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இந்த பட்டை பவுட்ரு, இந்த பொடி பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் மட்டும் அதை மேலே வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கணுங்க. இந்த பொடி, இந்த கையில் நோட்டு, இது எல்லாமே இருக்குது, உங்கள் வலது கையில் வச்சுருக்கீங்க. அதை மட்டும் வச்சுட்டு வீட்டை பார்த்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கணும், நான் நல்ல செல்வந்தராக இருப்பேன், நல்ல செல்வந்தராக வாழ்வேன், டெய்லி பணம் மழையில் நனைவேன், பணமானது பல வகையில் எங்களுக்கு வருமானங்கள் மூலமாக வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற நம்மளுடைய எண்ணங்களே ரொம்ப அதிகபட்ச பாசிட்டிவாக நீங்கள் நல்ல நேர்மறையாக நீங்கள் எல்லாமே நம்ம நினச்சிட்டு நீங்கள் நிலவாசலுக்கு வெளியில் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்து அந்த ரூபா நோட்டில் இருக்க பட்டை பொடியை அப்படியே நீங்கள் ஊதி விட்டுறணும். அவ்வளோதான். அந்த ஊதி விட்டால் என்னாகும், இந்த பொடியானது நம்ம நிலவாசலுக்கு உள்பக்கம்லாம் அப்படியே பரவி வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே கிடக்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வீட்டு வேலைகள் எப்பயும் போல் உள்ள அன்றாட வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பணத்தை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுதோ இந்த பணத்தை நம்ம எப்பயும் போல் செலவுக்கு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. அதாவது இந்த பட்டை பொடியானது எப்படி பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதே மாதிரி இந்த பணமானது உங்கள் வீட்டுக்குள்ளே டெய்லி வருங்கிறது இந்த தாந்திரிக பரிகாரத்தோட ஒரு ஐதீகம். அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு தான் பண்ணணும். ஒரு நம்பிக்கை இல்லாமல் சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக செஞ்சால் இந்த பதிவானது உங்களுக்கு பலனே அளிக்காது. அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு வச்சு நமக்கு பணம் வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் யாருக்கு இருக்குதோ, அப்படி இருக்க கண்டிப்பாக பணமானது பல வழியில் உங்களுக்கு வருங்க. நம்பிக்கை இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இது மாதிரிகளை பண்ணுறப்ப நிறைய பேர் வீட்டில் சின்ன தவறுகள் பண்ணுவாங்க. அதாவது எதிர்மறையாக பேசுகிறது வீட்டில், அதாவது சாதாரண ஒரு விஷயங்கள் தான், அந்த பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ரொம்ப சக்தி ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. அதாவது பால் இல்லை, பணம் இல்லை, காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் வீட்டில் என்றைக்குமே வரக்கூடாதுங்க. காய் வாங்கணும், நமக்கு பணம் வாங்கணும், அது மாதிரி இப்போ கேஸ் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி தீர்ந்து போச்சு அது மாதிரின்னு சொல்லாமல் கேஸ் புக் பண்ணணும், பதிவு செய்யணும் அப்படின்னு சின்ன ஒரு நம்ம பேசுகிற வார்த்தைகளே சின்ன மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வந்து பாருங்களேன். நிச்சயம் அந்த நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் அதிகமாக இருந்து நம்ம வீட்டில் பணமானது பல வழியில் வருங்க. அப்போ தான் மகாலட்சுமி அம்சம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் ஏப்ரல் 1, மறக்காமல் கண்டிப்பாக இந்த 2 பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் ஒரு 10 பேருக்கு இதை சொல்லுவீங்க, நாங்கள் இது மாதிரி பண்ணோம், பணப்பழக்கம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் பணமானது நல்ல முறையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பணம் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் பண்ணலாங்க. மாதத்தோட முதல் நாளுங்கிறப்ப பரிகாரத்தை நீங்கள் ஈவினிங் கூட பார்த்துருக்கலாம், அப்போ கூட பண்ணலாம். அதனால் நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் பலன் பெறணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்களை தாங்க பேசிடும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுடைய பல புதிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.